மக்களே, வெல்கம் பேக் டு ஜாய்ஃபுல் எஸ்ஆர் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா மீன் குழம்பு தான் பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடியே நம்ம சேனலில் நம்ம 7 மீன் சேர்ந்த மீன் குழம்பு பாட்டிருக்கோம். இப்போ நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம்னா சங்கரா மீன் குழம்புனா பார்க்க போகிறோம். இது எல்லாருக்குமே பிடிக்கும், எங்களுக்கும் பிடிக்கும் கூட, டேஸ்ட்டாக இருக்கும். இதுக்கு என்ன இன்க்ரீடியன்ஸ் தேவை அதெல்லாம் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹலோ மக்களே, இன்றைக்கி நம்ம சங்கரா மீன் குழம்பு தான் நம்ம பார்க்க போகிறோம். லாஸ்ட் டைம் 7 வகையாக சேர்ந்து மீன் குழம்பு நம்ம பார்த்துருக்கோம். அது எல்லாமே ஃபுல்லாக வேறு ஸ்டைலில் வச்சோம். இப்போ இன்றைக்கி நம்ம அந்த காலத்து ஸ்டைலில் நம்ம வேறு மெத்தடில் நம்ம வைக்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். இப்போ அதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு சங்கரா மீனை நல்லா மேக்னேட் பண்ணி வைக்கணும். அதுக்கு ஒரு அரை ஸ்பூன் உப்பு போட்டுக்கிறேன். கொஞ்சம் 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டு நல்லா பெசரி ஒரு 10 நிமிஷம் மேக்னேட் பண்ணி வைக்கிறேன். அப்போ தான் உங்களுக்கு அந்த மீனில் உப்பு சார்ந்து நம்ம குழம்பு வைக்கும் போது நல்ல ஒரு டேஸ்டியாக இருக்கும். அது மாதிரி லாஸ்ட் டைம் நம்ம எண்ணெய் கடாயிலே மசாலாலாம் வதக்கி வச்சதை பார்த்துருப்பீங்க. இந்த டைம் நான் தண்ணியில் எல்லா மசாலாவையும் மிக்ஸ் பண்ணி தான் நம்ம குழம்புல டேரெக்டாக நம்ம வைக்க போகிறோம். இப்போ 2.5 ஸ்பூன் ஆல்ரெடி வீடியோ சொன்ன மாதிரி புளி பேஸ்ட்டு நான் வச்சுருக்கேன், அதை தான் போட போகிறேன். நீங்கள் புளி கரைச்சிக்கிறோம்னா கரைச்சிக்கலாம். இப்போ அது மாதிரி அரை ஸ்பூன் மஞ்சத்தூள், 6 ஸ்பூன் மல்லித்தூள், 3 ஸ்பூன் மிளகாய்த்தூள், தேவைக்கேற்ப கல் உப்பு எல்லாத்தையும் போட்டு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். இப்போ கடாயில் போதுமான அளவு எண்ணெய் ஊற்றி வடகம் போட்டு தாளிப்புக்கு வெந்தயம் போட்டு 2 பொரிஞ்சங்காட்டியும் நம்ம எப்பொழுதுமே நம்ம தாளிக்கும் போது அடுப்பு சிம்மில் தான் வச்சுக்கணும். சின்ன வெங்காயம் தான் கட் பண்ணி வச்சுருக்கேன். மீன் குழம்புக்கெல்லாம் சின்ன வெங்காயம் போட்டால் தான் நல்லா டேஸ்டியாக இருக்கும். சின்ன வெங்காயம் போட்டு நல்லா வதக்கிக்கணும். எவ்வளோத்துக்கு எவ்வளவு நல்லா வெங்காயம் வதங்குதோ அவ்வளோத்துக்கு எவ்வளவு குழம்பு செம்ம டேஸ்டியாக கொடுக்கும். நல்லாயிருக்கும் மீன் குழம்பு. வெங்காயம் நல்லா வதங்கினா தான் உங்களுக்கு மீன் குழம்பு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். பச்சை மிளகாய் 2 போட்டுக்கிறேன் மீன் குழம்புக்கு. நல்லா வதங்கணும். நல்லா ஒரு பொன்னிறமான ஸ்டேஜ் வதங்குற வரைக்கும் நல்லா நம்ம அடுப்பை குறைச்சி வச்சுக்கணும். இப்போ கருவேப்பிலை போட்டுக்கிறேன். கருவேப்பிலை நான் ஸ்டார்டிங்லேயே போட மாட்டேன், ஏன்னா அது நம்ம மேலே பிரிக்கும். அதனால் நான் வெங்காயம் பச்சை மிளகாயெல்லாம் போட்டதுக்கப்புறம் தான் நான் கருவேப்பிலை போடுவேன் எப்பொழுதுமே. இப்போ தக்காளி 1 தக்காளி எடுத்துக்கிறேன். தக்காளி நல்லா நல்லா வதக்கிக்கணும். நம்ம எப்போவுமே வெங்காயம் தக்காளி போடும் போது தான் உப்பு போடுவோம். ஆனால் இன்றைக்கி அந்த மசாலா மிக்சிங்லேயே நான் உப்பு போட்டுட்டேன், அதனால் இப்போ போடலை. நல்லா இந்த மாதிரி வதங்கிடணும். நல்ல ஸ்டேஜ் நல்லா இந்த மாதிரி வதங்கிடணும். இந்த மசாலா நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். மிக்ஸ் பண்ணி நம்ம டேரெக்டாக ஊற்றிட்டோம்னா இது ஒரு ஈஸியான மெத்தடான மீன் குழம்பு. இது குயிக்காக வச்சிடலாம். ஆனால் மிளகா காரம் போகிற வரைக்கும் நல்லா கொதிக்க வைக்கணும். நம்ம உடனே நம்ம இது பண்ணிடக்கூடாது. நல்லா கொதிக்க வைக்கணும் அந்த மீன் குழம்பு. அப்போ தான் நம்மளுக்கு கார வடை அடிக்காமல் இருக்கும் நம்ம சாப்பிடும்போது. இந்த மாதிரி நல்லா கொதிக்கணும். நல்லா கொதித்து ஸ்டேஜ் வரும்போது தான் அதுக்கப்புறம் தான் நம்ம என்ன பண்ணோம்னா மாங்காய் போடுறவங்க மாங்காய் போட்டுக்கலாம். அப்போ நான் மாங்காய் போடுறேன். மாங்காய் போட்டு மறுபடியும் நல்லா கொதித்து ஓரளவுக்கு மாங்காய் வெந்து அதுக்கப்புறம் தான் நம்ம மீனை போடணும். மீன் குழம்புக்கு மாங்காய் போட்டால் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும்னு சொல்லுவாங்க. அதனால் நாங்களும் மாங்காய் போடுறோம். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் மாங்காய். நல்லா இந்த மாதிரி மாங்காய் போட்டு நல்லா கொதித்து வரணும். நல்லா கொதித்து வர்றதுனா கொஞ்ச நேரம் ஒரு 3 மினிட்ஸ் நான் மூடி வைக்கிறேன். ஓரளவுக்கு மாங்காய் வெந்தாங்காட்டியும் ரொம்ப குழஞ்சிடவும் கூடாது, இல்லைன்னா அப்படி புளிப்பு இறங்கி அப்படி நல்லா இருக்காது குழம்பு. அப்புறம் மீன் போட்டு ஒரு 7 நிமிஷம் நல்லா ஒரு லோ ஃப்ளேமில் இருக்கணும். நல்லா அப்போ தான் உங்களுக்கு அந்த மீன் கரெக்டாக பக்குவத்தோடு வெந்துடும், இல்லைன்னா கரைஞ்சி போயிடும் மீன். இந்த மாதிரி நம்ம மீனை போட்டு நல்லா லோ ஃப்ளேமில் வேக வச்சோம்னா சூப்பராக மீன் குழம்பு டேஸ்டியாக மீன் குழம்பு நம்மளுக்கு ரெடி ஆகிடும். அதுவும் சங்கரா மீன் அது மட்டும் போட்டு வச்சா அது ஒரு தனி டேஸ்ட்டு, சூப்பராக இருக்கும். வெறும் சங்கரா மட்டும் மீன் குழம்பாக நம்ம வச்சோம்னா அது ஒரு செம டேஸ்ட்டாக இருக்கும். இந்த இப்போ மீன் வெந்துடுச்சு. இந்த மாதிரி வந்துடும் உங்களுக்கு.
நல்லா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. செம டேஸ்டியாக கொத்தமல்லி ஃபினிஷிங்காக கொத்தமல்லி போட்டுக்கிறேன். அதான் சூப்பராக வந்து நம்ம இந்த டைப்பில் வச்ச மீன் குழம்பு. இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஆல்ரெடி வந்து அந்த மாதிரியும் அது மாதிரியும் வைக்கலாம், வச்சது மாதிரியும் வைக்கலாம், இது மாதிரியும் வைக்கலாம். சூப்பரான மீன் குழம்பு ரெடி ஆகிடுச்சு. நம்ம கொத்தமல்லி போட்டு இறக்குனாங்க. மக்களே, எங்கள் அம்மா வச்ச மீன் குழம்பு சும்மா சூப்பர் டேஸ்ட்டாக இருந்துச்சு. ஐ ரியலி லைக் திஸ். எங்கள் அம்மா நார்மலாக வைக்கிற மீன் குழம்பும் எனக்கு பிடிக்கும். இந்த மாதிரி வச்சுருக்க மீன் குழம்பு ஒரு புதுசாக இருந்துச்சு, எனக்கு நல்லாவே பிடிச்சிருந்துச்சி. நீங்களே இது மாதிரி கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்க்கணும். நல்லாவே இருக்குது, நல்லா டேஸ்ட்டாக பக்காவாக இருந்துச்சு. உண்மையாகவே எங்கள் அம்மா செஞ்ச இந்த மீன் குழம்பு எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சி. சரி, பாய் பாய்.